ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் கிட்டத்தட்ட 246 புள்ளிகள் 1.1% வந்துட்டு இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மேஜராக இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற மேஜர் இண்டெக்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்ல விதமான இறக்கம், அதிகபட்சமாக 2% வரைக்குமே இறக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு இறக்கத்துக்கான காரணம் என்ன, இது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு கிளியரான இன்டெப்த் அனாலிசிஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் என்ன பண்ணணும், எந்த விஷயங்களை வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம ரொம்பவும் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப கிளியராக வாட்ச் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த இறக்கத்துக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இஸ்ரேல் ஈரான் வார். ஓகேங்களா? இந்த ஒரு டென்ஷனால் மிடில் ஈஸ்டில் ஏற்பட்ட போர்க்குழப்பம் இதுக்கு ஒரு முக்கியமான முதல் காரணமாக இருக்குது. அதோட ரைசிங் யூஎஸ் டாலர், இதனால் வந்துட்டு யூஎஸ் டாலர் ரேட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், யூஎஸ் ட்ரெஸரியோட ஈல்ட்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஒரு ப்ரெஷர்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் மார்க்கெட்லேருந்து எஃப்ஐஐஸ் அவங்களோட ஃபண்டை வந்துட்டு ரீகலெக்ட் பண்ணுவாங்க. இது மூலமாக ஏற்படுற ப்ரெஷர் செல்லிங் எல்லாமே வந்துட்டு ஒரு இவ்வளோ தூரம் இறங்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் ஓப்பன்லேயே கிட்டத்தட்ட ஒரு 22,339 அப்படிங்கிற லெவலில் ஒரு ரொம்ப லோ லெவலில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நிஃப்டியோட க்ளோஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 22,272, ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 246 புள்ளிகள் இன்றைக்கி இறக்கத்தில் தான் முடிச்சிருக்காங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் கிட்டத்தட்ட 791 புள்ளிகள் 1.63% வந்துட்டு இறக்கம் கொடுத்துருக்காங்க. ப்ரைவேட் வங்கி பங்குகளை பொறுத்தளவுக்கும் 403 புள்ளிகள், அதாவது 1.66% இறக்கம் நடந்திருக்கு. பிஎஸ்சி வங்கி பங்குகளை பொறுத்தளவுக்கும் 142 புள்ளிகள் 1.98% வந்துட்டு இறக்கம் அப்படிங்க நடந்திருக்குங்க. ஃபைனான்ஸ் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் கிட்டத்தட்ட 375 புள்ளிகள், அதாவது 1.75% வந்துட்டு இறக்கம் அப்படி நடந்திருக்கு. ஐடி பொறுத்தளவுக்கும் 1.5%, கிட்டத்தட்ட 554 புள்ளிகள் வந்துட்டு இறக்கம் நடந்திருக்குங்க. கோல்டு பீஸும் வந்துட்டு நல்லாவே இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸ்மால் கேப் பொறுத்தளவுக்கும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு 1.73%, 285 புள்ளிகள். மிட் கேப் பொறுத்தளவுக்கு 1.57%, 786 புள்ளிகள் அப்படிங்கிற மாதிரி அனைத்து பகுதிகளிலையும் வந்துட்டு ஒரு மாஸ் இறக்கம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஓவரால் நடந்திருக்குங்க. ஸோ இன்றைக்கி நடந்தது ஒரு ஆக்ஷனுக்கு எதிரான ஒரு ரியாக்ஷன் தான். ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு நண்பர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஸோ ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையினால் இந்தியாவுக்கு ஏன் இவ்வளோ பாதிப்பு வருது, அதுவும் குறிப்பாக ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடா? ஏன்னா இந்தியா எப்பவுமே வந்துட்டு நியூட்ரலாக தான் வந்துட்டு இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க கேட்குறதும் வந்துட்டு ஓரளவுக்கு புரிதலாக இருந்தாலும், ஸோ ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்துட்டு இன்டர் கனெக்டட். அதாவது நம்மளோட ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது மெனி எஃப்ஐ இன்வெஸ்டர் வந்துட்டு உள்ள பணத்தை போடுறாங்க, டெய்லியும் வந்துட்டு நிறைய பேர் பணத்தையும் வெளியே எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு செயின் ரியாக்ஷனாக தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபேர் செயின் ரியாக்ஷனில் ஒரு அன்சர்டனிட்டி உருவாகுது, ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி வந்துட்டு அந்த இடத்துல உருவாகுது அப்படின்னா அங்கே வந்துட்டு ஒரு பேனிக் வந்துட்டு கிரியேட் ஆகும். அந்த பேனிக்னால சில பிரச்சனைகள் வந்துட்டு உருவாகும். ஸோ வார்னால் இந்த ஒரு இறக்கம் அப்படிங்கிறத விட வார் மூலமாக வரப்போகிற சில பல பிரச்சனைகள்னால வந்துட்டு இந்த ஒரு இறக்கம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு. அந்த ஒரு 4 ரீசன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது புரிஞ்சாதான் இந்த பிரச்சனை எப்போ ரெக்கவர் ஆகும், திரும்ப நம்ம பங்குகளை வந்துட்டு எப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆல்ரெடி வந்துட்டு இப்போதைக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கான ரீசன் வந்துட்டு நம்மளோட லோக்சபா எலெக்ஷனை தான் வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இந்த மாதிரி நேச்சுரல் இஷ்யூஸும் வரும்போது சில பல இறக்கங்கள் அப்படிங்கிறது வரும். இது நம்மளோட ஃபேவராக தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா ரீசெண்ட் டைமில் நம்ம ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணலை. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண டைம்லேருந்து நம்ம வாங்கின பங்குகள் இப்போ வரைக்கும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஒரு துரிதமான இறக்கம் அப்படிங்க நடந்திருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு சீக்கிரமாக ரெக்கவர் ஆக இஷ்யூ தான். அதனால் வந்துட்டு ஸோ நம்ம வாங்கியிருக்க பங்கு இறங்கியிருக்கு இன்றைக்கி அப்படின்னு சொல்லி யாரும் பயப்படாதீங்க, சரிங்களா? ஆல்ரெடி ஃப்ரைடேவே வந்துட்டு நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டும் வந்துட்டு நெகட்டிவில் தான் க்ளோசிங் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட்டும் வந்துட்டு நெகட்டிவில் தான் வந்துட்டு அன்றைக்கி டேவை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. மார்னிங் ஆஷியன் மார்க்கெட்டும் வந்துட்டு ஒரு ப்ரெஷரில் தான் வந்துட்டு ஓப்பன் ஆகிடுந்துச்சு. ஸோ சேம் ப்ரெஷர் வந்துட்டு இப்போ இந்தியன் மார்க்கெட்லேயும் வந்து ரூல் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதே சமயத்தில் இந்த வார்னால் என்ன ஒரு பிரச்சனை வந்துட்டு கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் இன் யூஎஸ் டாலர் ரேட். அது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு கிரிட்டீரியாவாக இருக்கும் இந்த ஒரு பங்குச்சந்தை இறக்கத்துக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்துட்டு தொடர்ந்து டாலர் அப்படிங்கிறது உயர்ந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 106 அப்படிங்கிற நிலையை வந்துட்டு கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. ஜப்பானுக்கு எதிராக வந்துட்டு அமெரிக்க டாலர் கிட்டத்தட்ட 34 ஆண்டுகளுக்கு பின் உயர்ந்திருக்கு. இதெல்லாம் ரொம்ப குரூசியலாக நோட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள். ஓகேங்களா? அதனால் இந்திய பங்குச்சந்தை மட்டும் இல்லாமல் இன்னும் அந்நிய பங்குச்சந்தைகள் வந்துட்டு நல்ல ஒரு இறக்கத்தில் தான் வந்துட்டு முடிவு ஆகிருக்கு. இதுக்கு எல்லாமே டோட்டலான ஒரு காரணம் அப்படின்னா ஒரு ப்ரெஷர் செல்லிங் தான். ஸோ எஃப்ஐ இன்வெஸ்டர் வந்துட்டு அவங்களோட பணத்தை ரொம்பவும் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு வெளியே ட்ரை பண்ணுறாங்க. இது மூலமாக பங்குகள் ஏற்படுற சில செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு அந்த விலையை வந்துட்டு படப்படன்னு குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் ஆக்சுவல் ரீசனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு நிலையில் நமக்கு தேவையான பங்குகள், நமக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்க பங்குகள் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குற விலைக்கு ரொம்ப சீக்கிரமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு வாய்ப்பாக தான்
யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. அடுத்ததாக சொன்னேன் இந்த மாதிரி சில இஷ்யூஸ் வந்துட்டு கிரியேட் ஆகும்போது வந்துட்டு ரெக்கவரி கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாக ஹையர் ரேஞ்சை ரீச் பண்ணிடுவாங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 6 மந்த் ஹையில் வந்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு. ஸோ லாஸ்ட்டு ஒரு ஃபியூ டேஸில் மட்டுமே கிட்டத்தட்ட 6% வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் பொறுத்தளவுக்கும் இதெல்லாமே வந்துட்டு ஒரு மெயின் ரீசனாக இருக்குது பங்குச்சந்தை இவ்வளோ வேகமாக கீழே வர்றதுக்கு. ஓகேங்களா. லாஸ்ட் ரீசன் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி FII செல்லிங் தாங்க. இது வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரீசன் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ரெகுலராகவே FII செல்லிங் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா நம்ம ரெகுலராக வந்துட்டு மார்னிங் FIIயோட டேட்டா டேட்டா வந்துட்டு ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ரீடிங்கில் வந்துட்டு மேக்ஸிமம் ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு FII நெட் வேல்யூ வந்துட்டு செல்லிங்கில் தான் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஆனால் அதையும் கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட் பண்ணிவிட்டு ஒரு செர்டன் அமௌண்ட் ஆஃப் அதாவது லாஸ்ட்டோட ரிசல்ட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் வந்துட்டு நெட் வேல்யூ கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி பக்கம் வந்துட்டு நேற்று மட்டுமே வெளியெடுத்திருந்தாங்க. அதாவது ஃப்ரைடே ரிசல்ட்டை பார்க்கும்போது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்துட்டு பல்காக அவங்க வெளியெடுக்கும்போது ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்டாக கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இதெல்லாமே ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. ஓகேங்களா. இந்த சமயத்தில் நம்ம பண்ணவே கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நல்ல சமயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்கை இப்போ போய் கண்மூடித்தனமாக வாங்குறது கூடவே கூடாது. ஏன்னா இந்த இறக்கம் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் போகும் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்னும் நமக்கு ஒரு கிளியரான எவிடன்ஸ் கிடைக்கல. ஓகேங்களா. ஒன்று. அடுத்ததாக இதை இறக்கம் வந்துட்டு இருக்கு. நம்ம வாங்கின பங்கு வந்துட்டு சட்டனாக இறங்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு புக்கிங் பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க பங்கு வந்துட்டு இந்த செல் பண்ணக்கூடாது. அது வந்துட்டு முக்கியமாக ரீசெண்ட் டைமில் இருக்கிற சில நூப் இன்வெஸ்டர் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக். தயவு செஞ்சு அதை தவிர்த்துருங்க. அடுத்ததான் நீங்கள் பண்ணக்கூடாதது வந்துட்டு SIP பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு ஸ்டாக் மேலே. அதாவது ரெகுலராக ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு மந்த்லி இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு குவான்டிட்டி பை பண்ணுவீங்க. அதை வந்துட்டு இந்த டைமில் ஸ்டாப் பண்ணக்கூடாது. நீங்கள் கண்டினியூ பண்ணணும். SIP அப்படிங்கிறது வந்துட்டு ஸோ ஈவென்ச்சுவலி எந்த டிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு அந்த இடத்துல பை பண்ணணும். அதுதான் வந்துட்டு உங்களுக்கு டிசிப்ளின் சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லையும் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு டிசிப்ளினாக வந்துட்டு ஒரு ஸ்டாக்கை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு மொமெண்ட்டை நீங்கள் கட் பண்ணக்கூடாது. அதை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு பண்ணிட்டு இருங்க. ஏன்னா எந்த ஒரு பங்காக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு ரெக்கவரி டைம் அப்படிங்கிறது அதுக்கு தேவைப்படும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் அதிகமாக ஒரு அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணும்போது அந்த பங்கு ரெக்கவர் டைமில் உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கும். ஸோ நீங்கள் ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸை விட ஒரு பங்கு கொடுக்குற ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸை விட அதிகமான ரிட்டர்ன் வந்துட்டு அந்த பங்கில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் டிப்பை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் தான் மட்டும்தான் முடியும். ஓகேங்களா. ஆனால் நமக்கு அதாவது நம்ம கம்யூனிட்டி பீப்புள் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் நம்மளோட ஃபாலோவர்ஸ் நம்மளோட மெம்பர்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு கவலைப்பட அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டாக்கில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இப்போ அவ்வளோக்கா ஒன்றும் பேனிக்கான சிச்சுவேஷன் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம வாங்கின பங்குகள் வந்துட்டு ஓரளவுக்கு சேஃபான பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இன்னும் வந்துட்டு நிறைய பங்குகள் நம்ம எதிர்பார்க்குற வேல்யூக்கு நகர்ந்துட்டு இருக்காங்க. அந்த எல்லா பங்குகளையும் வந்துட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் ஆல்மோஸ்ட் வந்துட்டு இப்போவே அந்த லெவலை வந்துட்டு ரீச் பண்ண போகிறாங்க. அப்போது திரும்பவும் வந்துட்டு நம்ம நினைக்கிற அதாவது நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த லெவலும் கீழே வந்துட்டு அந்த பங்குகள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா. அந்த பங்குகளை திரும்பவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்ல வேல்யூக்கு பை பண்ண ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் அந்த பங்குகள் இறங்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு அன்சர்டனிட்டி எவ்வளோ நாளைக்கு ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அதெல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளியரான ஒரு எவிடன்ஸ் கிடச்சதுக்கப்புறமா தான் வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு ரிஸ்யூம் பண்ணணும். ஓகேங்களா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ SIP இன்வெஸ்டர் வந்துட்டு தயவு செஞ்சு வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணாமல் டிசிப்ளினாக அதை பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா. கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிற ஒரு நியூஸ் தான். இப்போதைக்கு இந்த நியூஸ் வந்துட்டு எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கிளியராக அனலைசிஸ் பண்ணலாம். நான் ரெகுலராக இந்த நியூஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். எந்த ஒரு க்ரூசியலான அப்டேட் கிடச்சாலும் உங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகேங்களா. டெலகிராம்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் எக்ஸ்டர்னல் ஒர்க் அதிகமாக இருக்குது, மெம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ அந்த சமூக வலைதளங்கள் பக்கம் நம்மளால் அதிகமாக ஆக்டிவாக இருக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் தட். ஸோ சீக்கிரமாக வந்துட்டு நம்ம அதுக்கான மெம்பர்ஸை செலக்டிவாக போட்டு அதையும் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்டிவில் இருக்க ட்ரை பண்ணலாம். சரிங்களா. ஸோ கைஸ் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு வந்துட்டு எந்த பங்குகளையும் வாங்காதீங்க. அவசரப்பட்டு எந்த நல்ல பங்குகளையும் வித்துறாதீங்க. ரொம்ப பொறுமையாக இருங்க. ஒரு பங்கு இறங்கினாலும் நம்ம சீக்கிரமாக ஆவரேஜ் பண்ணி அதோட வளர்ச்சி எப்போ அதை நம்ம பயன்பெறலாம். சரிங்களா. ஸோ எந்த ஒரு ப்ரெஷர் செல்லிங் எந்த ஒரு ப்ரெஷர் பையிங் அந்த மாதிரி எந்த ஒரு காரியத்திலையும் வந்துட்டு தற்போது நீங்கள் ஈடுபட வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்கள் தங்கம் வாங்கணும்னா தைரியமாக வாங்குங்க. ஏன்னா தங்கம் அப்படிங்கிறது வந்துட்டு நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்கிறது தான். அதை மட்டும் நீங்கள் யாருமே வந்துட்டு பயப்பட தேவையில்லை. தாராளமாக வந்துட்டு தங்கங்களை வந்துட்டு வாங்குறதுக்கு ரெடியாக இருங்க. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த சைடு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டேரெக்டாக கூட எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா. ஆனால் இப்போதைக்கு ஈக்விட்டி மார்க்கெட் கேஷ் மார்க்கெட் பக்கம் மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் செயல்படுறது எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும். அதே போல் இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கால் ஆப்ஷனும் சரி புட் ஆப்ஷனும் சரி ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ஆப்ஷனாக தெரியுது எனக்கு. ஓகேங்களா. அதனால் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் போஸ்ட்போன் பண்ணுறது நல்லது. இருந்தாலும்
நீங்கள் ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கீங்க, ஒரு பிரின்சிபல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ண கூட ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அது உங்களோட விருப்பம் தான். அதெல்லாம் வந்துட்டு எந்த விதமான ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் கேஸ் இன்றைக்கான வீடியோ. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நியூஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அதெல்லாம் சொல்லி உங்களை நான் எஸ்கலேட் பண்ணணும் அப்படின்னு விரும்பலை. அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு மேபி அந்த ஸ்டாக் மேலே ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கூட வரலாம். அதனால் இன்றைக்கி இந்த ஃபுல்லாகவே இந்த நியூஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய நேரம். கண்டிப்பாக பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக நம்ம நல்ல டைமில் உள்ள என்ட்ரு ஆகலாம். ஓகேங்களா? மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.